ராஜலட்சுமி வந்து மகா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே மகா கிட்ட வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இந்த உண்மையை நீதாம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் சரி, ஒரு வேளை உங்கள் பையன் மேலே வந்து உண்மையிலே தப்பு இருந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரிம்மான்றாங்க. அதன்படி வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகா இங்கே தான் இருப்பா, அவள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ப்பா, அவகிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்ராலாம் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, இவ வந்து போயிட்டால அதோட விட வேண்டியதுன்னு அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. உன் வேலையை பாரு காயத்ரி, என் மருமகளை எப்படி நான் பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இந்த வீட்டில் தான் இருப்பா, என் மருமக எங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சித்ரா அப்புறம் அனாமிகா எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வராரு. ஆனால் மகா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதனால் சூர்யா மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து மகா ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து அந்த குழந்தை வந்து யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு இந்த தப்பை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக வந்து கூடவே நம்ம பிரபாவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்து இந்த மாதிரி ராகவன் தான் எல்லா தப்பையும் செஞ்சுருக்காரு, அவரோட குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து அவர் தப்பு செஞ்சுருந்தாலும் அந்த பொண்ணு ஏன் வரலைங்க, அந்த பொண்ணு ஏன் நியாயம் கேட்கல, குழந்தை எதுக்கு அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகா. அதன்படி வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட கேட்குறாரு. நீங்கள் அந்த பொண்ணுக்கு எதாவது பணம் கொடுத்துருக்கேன்? ஆமாம் 2 வாட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொன்னோன்னே அந்த பொண்ணு தேடி வந்து மகா வந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மகா வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. சூர்யா வந்து காப்பாற்றுறாரு. அடுத்த வாட்டி வந்து மகா வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ராகவன் சொல்கிற அட்ரஸில் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணேன், எங்களுக்கு குழந்தைலாம் கிடையாது, இந்த குழந்தைய நான் வந்து இந்த மாதிரி ஆசிரமத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மிரட்டுறதுக்காக எல்லாரையும் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எல்லாம் முன்னாடி சொல்லணும், அப்படி சொன்னால் அதான், இல்லைன்னா உன்னை போலீஸில் மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு மகாவும் அதுக்கப்புறம் நம்ம பிரபாவும் சொல்கிறாங்க. அதன்படி அந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு காத்துட்ருக்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான், இந்த குழந்தைக்கு அப்பா வந்து சூர்யா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இவங்க மாற்றி சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே என்ன பண்ணு திரும்ப தவிக்கும் போது இந்த மாதிரி என் குழந்தையாவது ஏற்றுக்குங்க, என்ன ஏற்றுக்கலாம்னாலும் பரவாயில்ல, சூர்யா என்னை விரும்பி வந்து வெளியிடத்தில் வச்சு வாழ வைக்கிறாரு, எல்லாரும் முன்னாடி வாழ வைக்க மாட்டேங்கிறாரு, தயவு செய்து வந்து சூர்யாவுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன முடிவு எடுக்காமல் எல்லாமே தவிக்கிறாங்க. அப்போது வெளிச்சமாயிடுச்சு, சூர்யா இந்த பொண்ணு கூட வாழ்றது, சூர்யாவும் வாயை திறக்காமல் இருக்கானு சூர்யா அதிர்ச்சி அப்படியே நிற்கிறாரு. ஒன்றும் புரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் மகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைன்னு எல்லாருமே நம்பிடுறாங்க. சரி இந்த பொண்ணு இந்த வீட்டிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் மகா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சூர்யா வந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னங்க பண்ணேன், மாமா கொடுத்த அட்ரஸில் தான் நான் போனேன், அங்கே பார்த்தா இந்த பொண்ணு தான் இருந்தாங்க, இவங்க தான் வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து அழகியோட அம்மான்னு சொன்னாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, அப்போ இவங்க தான் நான் நினச்சி கூட்டின்னு வந்தேன், எனக்கு என்னங்க தெரியும் இவங்க இப்படி மாற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எதுக்காக வந்து அவங்க மாற்றி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னோடனே, முதல்ல நான் சொல்கிறத கேளுமா, முதல்ல நான் வந்து இந்த பொண்ணே கிடையாதுமா அந்த பொண்ணு அப்படின்னோடனே, அழகியோட அம்மா முதல்ல இந்த பொண்ணு கிடையாதுன்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடை, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா நீ பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டு தான், ஆனால் இந்த பொண்ணான்னு கேட்டியா எங்ககிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியாது, அட்லீஸ்ட் ஃபோட்டோ அமிச்சு இந்த பொண்ணான்னு கன்ஃபார்ம் அது பண்ணிங்க. ஆமாங்க நீங்கள் கொடுத்த அட்ரஸில் போனேன், அந்த அட்ரஸில் இவங்க தான் இருந்தாங்க, பேரும் சொன்னாங்க அழகியோட அம்மான்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து இந்த பொண்ணை தான் கூட்டிகிட்டு வர முடியும், இதெல்லாம் யோசிக்க முடியும், இந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டணும்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அப்படின்றாங்க. சரி எல்லாரும் முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டியதுனே இந்த பொண்ணு அழகியோட அம்மா இல்லைன்னு, மாமா வந்து சொல்லியிருக்கலாம்ல, சரி மாமா தான் சொல்ல முடியாது, நீங்களாவது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல, சொல்ல முடியல உங்களால், மாமாக்கு அதை வெளியே வந்துட்டு தானே பயப்படுறீங்க, அதே மாதிரி தான் நானும் பயந்தேன் அப்படின்னோடனே, சரி எப்படியாவது இந்த பொண்ணை நான் விரட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன், இவ இதுக்கப்புறம் எங்கே வரமாட்டா, எதுக்காக இவ வந்திருக்கா, இவகிட்ட என்ன மோட்டிவ் இருக்குது, நம்ம உண்மைகளை எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, நீ எதுவும் கண்டுபிடிக்க வேணாம் புரியுதா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே கண்டுபிடிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக வந்து யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்கிறாரு. மகா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.